2025 புத்தாக்கத்தின் தீப மாநாடு இந்திய உரஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தலைமையில் நேற்று ஆரம்பமானது. 50 நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளனர். இந்தியாவை அடிப்படையாக கொண்ட பூகோள சிந்தனை நிறுவனமான ஒப்சர்வர் ஆய்வு அறக்கட்டளை மாநாட்டை ஏற்பாடு செய்துள்ளது. இம்மாநாட்டில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆய்வு மற்றும் அபிவிருத்திக்காக வரவு செலவு திட்டத்தில் அதிகளவான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். புதிய கண்டுபிடிப்புகள் வணிகமயப்படுத்தப்பட வேண்டும். புத்தாக்கத்தை வலுவூட்டுவதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படும் என ஜனாதிபதி இங்கு தெரிவித்தார். $19 பில்லியன் ஏற்றுமதி வருமானத்தை பெற்றுக் கொள்வதற்கு அரசாங்கம் எதிர்பார்க்கிறது. நாட்டின் ஒட்டுமொத்த மக்களுக்கும் நியாயமான முறையில் வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இங்கு தெரிவித்தார். எமது நாட்டில் புத்தாக்கத்துக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் உள்ளன. டிஜிட்டல் உபாய மார்க்கத்தில் 2030ஆம் ஆண்டில் நாம் டிஜிட்டல் பரிமாற்றத்தில் புதிய பாதையை உருவாக்க எதிர்பார்க்கிறோம். எமது புத்திஜீவிகள் விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்படுகின்ற கண்டுபிடிப்புகளை எப்படி நாம் வணிக மட்டத்துக்கு கொண்டு செல்வது? அநேகமாக எமது பரிசோதனைகள் எல்லாம் அந்த ஆய்வுகூடத்துக்குள்ளேயே நின்று விடுகின்றன. அந்த பரிசோதனைகளை வர்த்தக சந்தைக்கு கொண்டு வரும் விடயத்தில் நாம் தோல்வியடைந்துள்ளோம். அதனால் எமது வரவு செலவு திட்ட அறிக்கையில் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு நாம் எப்படி வணிக பெறுமதியை பெற்றுக் கொடுப்பது என்பது குறித்து அதிக கவனம் செலுத்தியுள்ளோம். புத்தாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு அரசாங்கம் என்ற வகையில் அதிக கவனம் செலுத்தியுள்ளதோடு அதற்கு தேவையான வளங்களை வழங்குவதற்கும் கவனம் செலுத்தியுள்ளோம். இவ்வருடத்தில் நாம் எதிர்பார்க்கும் பொருளாதார வளர்ச்சி வேகம் 105% விடவும் அதிகரிக்க வேண்டுமெனில் புதிய உற்பத்தி தொழிற்சாலைகளை உருவாக்குதல், விவசாயத்தை நவீனமயப்படுத்தல், தொழில்நுட்ப பயன்பாட்டின் வளர்ச்சி, கைத்தொழில்துறை சார்ந்த வளர்ச்சி மற்றும் மிகச்சிறந்த செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான பிரயத்தனங்கள் எமக்கு வாய்ப்பாக அமையும். அதேபோல் 2025ஆம் ஆண்டு $19 பில்லியன் ஏற்றுமதி வருமானத்தை எதிர்பார்க்கின்றோம். இந்த ஏற்றுமதி வருமானத்தை அடைய வேண்டுமெனில் நாம் இந்த துறைகளில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே எமது அரசாங்கத்தின் பிரயத்தனம் என்னவென்றால் எமது நாட்டை இந்த இடத்திலிருந்து இன்னும் ஒரு தளத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் புத்தாக்கத்தை ஊடாகவே முடியும் என்பதாகும். அந்த புத்தாக்கத்தை எந்த அளவு எம்மால் வணிகமயப்படுத்த முடியும் என்பதை அடிப்படையாக வைத்து அது தங்கியிருக்கிறது. அரசியலை இலக்காக கொண்ட பொருளாதாரத்துக்கு பதிலாக நாட்டின் முன்னுரிமைகள் தொடர்பில் கவனம் செலுத்தும் புதிய அரசாங்கம் உருவாகியுள்ளது. தேசிய தொழில் முயற்சியாளர்கள் மற்றும் புத்தாக்குனர்களுக்கு நான் விசேட அழைப்பொன்று விடுக்க விரும்புகின்றேன். நீங்கள் மிகப்பெரிய கனவுகளை காணுங்கள். முயற்சி எடுப்பதற்கு அச்சப்பட வேண்டாம். எல்லைகளை தாண்டி சிந்தியுங்கள். உங்களது எண்ணத்திலிருந்து இறுதி பிரதிபலன் வரை செல்லும் பயணத்தில் நாம் உங்களுக்கு ஒத்துழைக்க தயார். සීමාවන්ගෙන් ඔබට සිතන්න. ඔබගේ අදහසේ සිට අවසන් ප්‍රතිඵලය දක්වා වූ ගමනේදී අප ඔබට සහාය වීමට සූදානම්. இங்கு கலாசார கண்காட்சி ஒன்றும் இடம்பெற்றது.